ஹரியோம். நாம் இன்று ஞானப்பாதையில் காண இருப்பது முக்கியமான ஒரு பகுதி, குழந்தை வளர்ப்புகள். குழந்தையை நாம் எப்படி வளர்த்தால் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கும் வாழ்க்கைக்கும் குடும்பத்திற்கும் பேருதவியாக இருப்பார்களோ அதை பார்த்து விடலாம். குழந்தைகளை வளர்க்கும் பொழுது அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, பேதம் பார்க்காமல் வளர்க்க வேண்டும். நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுத்து வளர்க்க வேண்டும். எல்லாவற்றிலும் அவர்கள் செய்யும் குறும்புத்தனங்கள் எல்லாவற்றிலும் நாம் ஆரம்பத்திலேயே சப்போர்ட் செய்யக்கூடாது. அந்த காலத்தில் எல்லாம் தவறு செய்தால் அடித்து விடுவார்கள். ஆனால் இன்று அடிக்க முடியவில்லை. தாய் தகப்பன் மீது அடித்தால் கூட நாங்கள் கேஸ் போடலாம் என்ற மாதிரி இப்பொழுது சட்டத்திட்டங்கள் மாறி இருக்கின்றது. ஆனால் அவர்கள் குறும்பு செய்வதை நாம் ஆரம்பத்தில் விட்டு விடுகிறோம். குழந்தைகள் வளர்க்கும் பொழுது நல்லது கெட்டது இரண்டையும் சரியாக சொல்லிக் கொடுத்து வளர்த்தால்தான் அவர்கள் நல்ல பிள்ளைகளாக வளர்வார்கள். இப்போ பொதுவாக ஒரு குடும்பத்தை எடுத்துக்கொண்டால் நல்ல அமைதியாக ஆனந்தமாக போய்கொண்டிருக்கின்றன. அதில் திடீரென்று ஒருத்தர் காதலித்து கல்யாணம் செய்து கொள்கின்றார் என்று வைத்துக்கொள்வோம். இந்த குடும்பத்திலும் ஒரு 20 பேர் மன கஷ்டத்திற்கு ஆளாவார்கள். அந்த குடும்பத்திலும் ஒரு 20 பேர், சுமார் குறைந்தபட்சம் சொல்கின்றேன், அம்மா அப்பா, தாத்தா பாட்டி, அத்தை மாமா, அண்ணன் தம்பி என அனைவருடைய குழப்பங்களும் பெரிய குழப்பமாக மாறிவிடும். அது சரி செய்வதற்கே பல வருடங்கள் பிடிக்கும். ஒரு அமைதியான குடும்பத்தில் இது போன்ற ஒரு நிகழ்வுகள் நடந்துவிட்டால் எவ்வளவு சிக்கல், அதை சமாளித்து தாண்டி வர வேண்டும். அவர்களுக்கும் மன உளைச்சல், எல்லோருக்குமே கஷ்டம். இது வேண்டாத வேலைகளெல்லாம் நாம் சொல்லி வளர்த்தால்தான் அவர்கள் நிச்சயமாக வாழ்க்கையில் நல்லா வருவார்கள். இந்த உலகத்தில் தாய் தந்தையை விட பெரிய ஆசான் இந்த உலகத்தில் யாரும் இருக்க போவதில்லை. கல்விகளை சொல்லிக் கொடுப்பதற்கு வேணா வாத்தியார்கள் இருக்கலாம், டீச்சர்கள் இருக்கலாம். ஆனால் வாழ்க்கை கல்வியை சொல்லிக் கொடுப்பதில் மிக முக்கிய பங்கு தாய் தகப்பனுக்குத்தான் உண்டு. அதேபோல் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். வேலையில் திறமையை விட வெறும் புத்தக படிப்பு மட்டும் உனக்கு உதவி செய்து விடாது. அதனால் அவர்களுக்கு மன உறுதியை வளர்ப்பதற்கு நாம் நிச்சயமாக சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதேபோல் ஆரோக்கியத்தை விட பணம் சேர்த்து வைத்துவிட்டு, ஆரோக்கியத்தை அடகு வைத்துவிட்டு பணம் சேர்க்கின்றோம். பணத்தை முழுவதும் கொண்டு போய் வைத்தியத்திற்கு செலவு செய்கின்றோம். இது எந்த வகையில் சரியாக இருக்கும்? ஆனால் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். நிஜ வாழ்க்கையை விட சமூக வலைதளங்களில் வரக்கூடிய இந்த செல்போன் நிகழ்வுகள் எதுவுமே உங்களுக்கு உதவ போவதில்லை. இதை அனைத்தையுமே தாய் தந்தை பொறுப்பாக சொல்லிக் கொடுத்து வளர்த்தால் மட்டுமே அவர்கள் வாழ்க்கை செழிப்படையும். யோசித்து பாருங்கள், சொல்லிக் கொடுத்து வளர்த்துங்க, நிச்சயமாக நல்ல வாழ்க்கை வாழலாம். நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். ஆர்ட் ஆஃப் சாய் யோகா என்றும் யூடியூப்பில் இருக்கிறது, கண்டு மகிழுங்கள். நன்றி, வணக்கம்.